வணக்கம் ரிஷபராசி நேயர்களுக்கு ஆனி மாத ராசி பலன் ஆனி 1ஆம் தேதி 15/6/2025 ஞாயிற்றுக்கிழமையில் ரிஷப ராசிக்கு நாளுக்குடையர் சுவாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 2ஆம் இடத்தில் இருந்து அவருடைய பார்வை உங்களுடைய 8ஆம் இடத்திலே 3 கிரகங்களின் பார்வை பரிபூர்ணமாக மாங்கல்ய தடை தாமதம் ஏமாற்றம் உள்ளவர்களுக்கும் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றதற்கும் சுற்றுலா ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றதற்கும் குருவின் பார்வை என்பது மாங்கல்ய ஸ்தானத்திலே விழுகின்ற காரணத்தினாலே ராசிக்கு 8ஆம் இடத்திலே 8 குடையவர் 2ஆம் இடத்தில் இருந்து எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் லாட்டரி சம்பந்தப்பட்ட யோகங்கள் ஒரு சிலருக்கு கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு. 4 குடையவர் 2ஆம் இடத்தில் இருந்து 8ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இதனால் வரையில் வீடு வாசல் சொத்து சுகங்களிலே வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேசுகள் இருக்கின்றவர்களுக்கு தீர்வுகளை கொடுக்க போகின்ற பொருளாதார சம்பந்தப்பட்ட உயர்வுகளையும் பெறுகின்ற ஒரு அமைப்பு என்பது ரிஷப ராசி என்பதே 11வது இடத்தில் 11வது இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு 2ஆம் இடத்திலே இருக்கின்றதும் உங்களுடைய 2ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு 2ஆம் இடத்திலே இருக்கின்றதும் 2-11 என்பது அற்புதமான நல்லதொரு யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் விரையாதிபதி 7 குடையவர் என்று சொல்லக்கூடியவர் இந்த மாதங்களிலே உங்களுக்கு அவர் கடந்த காலங்களில் நீச்சமாக இருந்தது என்பது எதிர்பார்த்த கணவன் மனைவி விரைய செலவுகளிலே தடுமாற்றங்கள் ஏமாற்றங்கள் வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய தடை தாமதங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு ரிஷபராசிக்கார நேயர்களுக்கு இந்த மாதங்களிலே உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை 7-12 கூடியவர் பூமிக்காரகன் மாங்கல்யக்காரகன் சகோதரகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் கேது பகவானும் 4ஆம் இடத்திலே இருந்து உங்களுடைய 9ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் 11வது இடத்திலே இருந்து தொழில்காரகன் உங்களுக்கு பூர்வ புண்ணியசான புத்திரசானத்தை பார்க்கின்ற அற்புதமான குழந்தை பாக்கியம் கைகாத நேர்களும் குழந்தை பாக்கியம் பெறுகின்ற நல்லதொரு மாற்றத்தை இந்த மாதங்களிலே ரிஷபராசிக்கார நேர்களுக்கு ரிஷபராசி என்பது அழகு நிறைந்த கலத்திரக்காரகனுடைய ராசியிலே பிறந்த இது ஒரு பெண் ராசி என்று சொல்லக்கூடிய ஸ்திர ராசியில் நிரந்தரமாக பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய ஒரு ராசி என்றும் சொல்லலாம். தனக்குத்தானே ஒரு சில பிரச்சனைகளையும் தீர்வுகளையும் ஏற்படுத்தக்கூடியவர்களும் தீர்க்கக்கூடியவர்களும் என்று சொல்லக்கூடிய இந்த ராசியிலே பிறந்த ரிஷப ராசிக்கார நேயர்களுக்கு இந்த மாதங்களிலே 2வது இடத்திலே சூரியன் புதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் 2 குடையவரும் அமையப்பெறுகின்ற ஒரு அமைப்பு. 8 குடையவர் லாவாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் இங்கே 11ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் 2ஆம் இடமும் 11ஆம் இடமும் சம்பந்தப்படுகின்ற பொழுது எதிர்பாராத குடுக்கல் வாங்கல்களிலே நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியவருக்கு குடும்பங்களிலே சுப விசேஷம் சுப நிகழ்வுகள் உங்களுடைய வாக்குகளிலே அற்புதமான யோக பலன்களில் ஆன்மீக நிறைந்த சொற்பொழிவுகளை நிகழ்த்துகின்றவர்களுக்கும் நல்லதொரு மாற்றங்களையும் குடும்பங்களிலே தெய்வ கடாட்சம் பொருந்திய அற்புதமான யோக பலன்களை பெறுகின்ற ஒரு மாதம் என்பது ரிஷப ராசி என்பது ஒரு அழகு நிறைந்த ராசி என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்திலே பொருளாதாரத்திலே உயர்வுகள் வீடு வாசல் சொத்து சுகங்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. உங்களுக்கு 9-10 குடையவர் தொழில்காரகன் என்று சொல்லக்கூடியவர் 11வது இடத்திலே பாக்கியாதிபதியும் 9ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு 9-10 குடையவர் 11வது